ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட இருக்கிறதுலே பழைய கம்மலும் ஒரு புது கம்மல் செட்டும் காமிக்கிறேன். இது வந்து இந்த ஜிம்கி இருக்குல்ல, அது வந்து ஆல்மோஸ்ட் 1997 98 அந்த டைமில் வாங்கினது. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆக போகுது அந்த கம்மல் வாங்கி. கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், பிளாக்கிஷாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து 916 கிடையாதுல்ல, அப்போது நம்ம வாங்குறது 916 அப்படிங்கிறது கிடையாதுங்கிறதுனால நல்ல ஷாப்பில் தான் வாங்கினோம். இருந்தாலுமே அது வந்து அப்படியே டல்லாக தான் இருக்குது. நான் நிறைய டைம் யோசிச்சுருந்துருக்கேன், இந்த கம்மலை பேசாமல் நம்ம கொடுத்துட்டு மாற்றிடலாமா அப்படின்ட்டு. இருந்தாலுமே வந்துட்டு ஓகே, நம்மளுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மா நம்மளுக்காக வாங்கி கொடுத்த கம்மல். என்கிட்ட நிறைய இருக்கிற ஜுவல்லரியில் நிறைய ஜுவல்லரியெல்லாம் வந்து கொடுத்துட்டு நான் வந்து மாற்றிருக்கேன். ஆனால் இந்த கம்மல் வந்து இது வரைக்கும் நிறைய டைம் யோசிச்சுருந்துருக்கேன். நான் கலர் டல்லாகிடுச்சு, நம்ம பேசாமல் இதை கொடுத்துட்டு மாற்றிடலாமா அப்படின்ட்டு. சரி வேணாம், இருக்கட்டும், பழைய கம்மல் இருக்கிறதுலே பழைய கம்மல் நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிட்ருக்கேன், ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போது வரை 2025 வாங்கின கம்மல் தான் இந்த கம்மல். 21 ஜனவரி 2025 நாகச்சீட்டு போட்டு வாங்கின கம்மல் தான் இந்த கம்மல். சந்த்பாலி இயரிங். சந்த்பாலி இயரிங் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிராம்ஸ் பக்கத்தில் வந்தது. கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தான், இருந்தாலும் நல்ல ஃபங்க்ஷனல் வேர்க்கு நல்லாயிருக்கும். நல்ல பெரிய கம்மலாக இருக்குது, பார்வையாக இருக்குங்கிறதுனால வாங்கினேன். ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். சீட்டு போட்டிருந்தேன். ஒரு சவரனுக்கு சேர்ந்துருந்தது. எக்ஸ்ட்ராக்கு நாங்கள் பைசா கட்டி வாங்கினோம். ஆனால் அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து 1 கிராம் வந்து 7555 இருந்தது. 25 ஜனவரி 2025 1 கிராம் வந்து 7555 இருந்தது. ஆனால் இப்போ வந்து 11500 பக்கத்தில் போயிட்டுருக்கு. இன்னும் 1 இயர் கூட முழுசாக ஆகலை. கோல்டு ரேட் வந்து 1 கிராமுக்கு இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. இந்த இயரில் மட்டும்தான், 2025 தான் நான் பார்த்த வரைக்கும். இந்த 2 கம்மலில் உங்களுக்கு எந்த கம்மல் பிடிச்சிருக்கு? ஆக்சுவலாக 80s 90s பிறந்த லேடிஸ்க்கு தெரியும் இந்த கம்மல். இந்த மாதிரி 2 அடுக்கு ஜிமிக்கின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊர் சைடில். ரொம்ப அம்மா வாங்கி கொடுத்தப்போ ரொம்ப ஆசையாக 2 அடுக்கு ஜிமிக்கி அப்படின்னு போட்டுட்ருப்பேன். இப்போ வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டிசைன் இது சந்த்பாலி இயர்லிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு வாங்கினது இது 2த்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன்லாம் காமிக்கலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். எத்தனை பேர் உங்களில் நீங்கள் வந்து கோல்டுன்னு சொன்னாலே ஜுவல்லரி ஷாப் க்ராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் சந்திரமுகியாக மாறுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. வெளியில் எங்கேயாவது போகும்போது ஜுவல்லரி ஷாப்லாம் க்ராஸ் பண்ணோன்னா, இப்போ பாரு அம்மா சந்திரமுகியாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க என் பொண்ணுக்கிட்ட சொல்லி. அந்த மாதிரி எனக்கு கோல்டுனால் பயங்கர க்ரேஸு. என்ன நம்மக்கிட்ட இவ்வளோ கோல்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு செக்யூர்டான ஃபீலிங், அவ்வளோதான். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் இந்த கம்மலில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், அதாவது இயரிங் கலெக்ஷன் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள்லாம் வந்துட்டு ஓகேன்னா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஃபுல் செட் ஆஃப் இயரிங்ஸ் காமிக்கிறதுக்கு நானுமே வந்துட்டு ரொம்ப ஈகராக இருக்கேன். ஓகே, பாய், டேக் கேர்.